நேயர்களே. ஸோ கடந்த 3 வருஷம் அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போது வீடியோ நானும் பிரசன்னா அவர்களும் வீடியோ போட்டிருப்போம். ஸோ எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இது முக்கியமாக எனக்கு தைப்பூச திருநாள் முருகனை பற்றி சொல்கிறது மட்டும்தான். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வருஷமே ஏதோ ஒரு வீடியோ விளாக் பண்ண வேண்டியது. ஆனால் எங்களால் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் செட்பேக்ஸ் பிரசன்னா அவர்களே சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நாங்கள் எதுவும் சொல்கிறது எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஸோ டேட்டா நான் பாயிண்ட்டுக்கே வரேன். தைப்பூச திருநாள்னாலும் முருகனை பற்றி சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முருகன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. வெளிநாட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற இதுவும் தெரியும். ஆனால் வடநாட்டில் இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஆனால் அதுதாங்க உண்மை. எந்த இடம் கேட்டிங்கன்னா, உத்தரகாண்டில் கார்த்திக் சுவாமி டெம்பிள் சொல்லிட்டு ருத்ரபிரயாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இமயமலையில் இருக்குது. இமயமலையோட சாரலில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது முருகன் மலையை 3 மலை சுற்றி வந்த இடத்துல அந்த கார்த்திக் சுவாமி டெம்பிள்ங்கிறது இது ரொம்ப பிரசித்தி பட்டமான ஒரு இது. நமக்கு எப்படி இங்கே கந்தக்கோட்டம், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், பழனிலாம் இருக்கிற மாதிரி அங்கே வடநாட்டில் உத்தரகாண்டில் இமயமலையோட இதில் பார்த்தா கார்த்திக் சுவாமி டெம்பிள் இது ரொம்ப பிரசித்தமான கோயில். நிறைய இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா யூடியூப் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ருத்ரபிரயாக்ங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க, சார்தாம் யாத்திரா போயிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அது போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா போகிற மாதிரி அந்த கார்த்திக் சுவாமி டெம்பிள் பார்த்துட்டு மேலே கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வடநாட்டோடைய ஒரு அமைப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுளோட எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த தைப்பூச அன்னைக்கு இதை நான் முக்கியமான விஷயம் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாராவது விஷயம் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. நேரில் போய் பார்க்கணுன்னா கூட போய் பார்த்துக்கோங்க. இது முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நீங்கள் யூடியூப்பில் கார்த்திக் சுவாமி டெம்பிள் உத்தரகாண்ட் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு தெரியும். இது ஐடியா கிடச்சி நீங்கள் யாருன்னா போய் நேரில் போய் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். வருஷத்துக்கு 365 நாளும் எலிஜிபிள். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி சொல்லாங்கிறதுக்காக தான் 3 மினிட்ஸ் வீடியோ. இந்த நேயர்களுக்கு எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே இந்த கந்தபுராணம் அமைச்சர்ல அதை பற்றி கந்தபுராணம் எனக்கு பிரசன்னா அவர்கள் சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே எனக்கு அனுப்பிச்சு விட்ருக்காரு. அது பழையபடி அவர் சொன்னபடி யூடியூப், ஃபேஸ்புக்கிலலாம் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ அதுதான் அதனோட முக்கியமான லிங்கையும் போட்டுருவோம். லிங்கையும் போட்டுருவோம். ஸோ அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் நேயர்களே. வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் திருப்பி நம்ம அடுத்த சிச்சுவேஷன் என்னங்கிறது, திருப்பி இன்னொரு வீடியோ என்னங்கிறது வி வில் டிசைட் இட். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன எப்போ வீடியோ எடுக்கலாம் என்னங்கிறது பார்ப்போம். தேங்க்ஸ். தேங்க்யூ சங்கர்.